கிறிஸ்துவுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேளைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான வேளையில் கூட நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறேன். ஏற்கனவே 3000 பேருக்காக ஒரு சிறிய அறிவிப்பு எங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்குமானே ஒரு சின்ன தகவல். வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வருகிற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற அந்த நாளிலே திருச்சி மாவட்டத்திலே ஒரு சிறிய கூட்டம் ஒன்று, ஒரு செமினார் கூட்டத்தை ஒன்று ஆயத்தம் செய்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே கோவை உரைக்கப்பட்ட வார்த்தை கூடாரத்தின் சார்பாக ஒரு சிறிய கூட்டத்தை, ஒரு செமினார் கூட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் கொடுக்கப்படுகிற செய்தியின் தலைப்பு 7 பரிமாணங்கள், 7 டைமென்ஷன். காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5:30 வரைக்குமாக நடக்கிற இந்த கூட்டத்திலே நம்முடைய கடைசி கால செய்தி சகோதர சகோதரிகள் விருப்பம் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். காலை 9:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும். மதியம் 1 அல்லது 2 மணிக்குள்ளாக மதிய இடைவேளை. அந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உணவு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மதிய உணவு சைவம் அண்ட் அசைவம். மீண்டுமாக மதியம் ஆரம்பித்து மாலை 4:30 மணி வரைக்குமாக, அதிகபட்சம் 5:30 மணி வரைக்குமாக செகண்ட் ஸ்டேஷன், 2வது பாகம் கூட்டம் ஆரம்பிக்கிறது. இந்த கூட்டத்தின் மத்தியிலே 1 மணி நேரம் திருச்சியில் இருக்கிறதானே சகோதரர் ஜேம்ஸ் கடைசி கால செய்தி ஊழியத்தை அங்கே செய்து வருகிறார். திருச்சி பகுதியிலே பூலாங்குடி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற சகோதரர் 1 மணி நேரம் ஒரு செய்தி கொடுப்பார். காலையிலிருந்து மாலை வரைக்குமாக அடியேன் 7 பரிமாணங்களை குறித்துதானே ஒரு செய்தியானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 7 டைமென்ஷன்னா என்ன, 7 பரிமாணங்கள்னா என்ன அப்படின்னு அநேகருக்கு உங்களுக்கு இதில் நம்ம தீர்க்கதரிசி சொல்லிட்டாரே. 7 பரிமாணங்கள்னாக்கே ஒளி, காலம், பொருள், விஞ்ஞானம், பாவிகள் செல்லக்கூடிய இடம், பரிசுத்தவான்கள் செல்லக்கூடிய இடம், தேவன் இருக்கிற இடம், இவ்வளோதானே அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லலாம். இதில் என்ன இருக்கிறது அப்படின்ட்டு இதை குறித்து தானே 2 பதிவுகள் நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். சின்ன பாகமாக இந்த ஒரு நாள் முழுவதுமாக இந்த செய்தியிலே நாம் தெளிக்கப் போகிறோம். அநேக காரியங்களை. பரிமாணம்னா என்ன, 7 பரிமாணங்கள்னாக்க ஒளி, காலம் அப்படியெல்லாம் சொல்லிடுவீங்க. ஆனால் ஒரே வார்த்தையிலே நீங்கள் எந்த ஊழி காட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். கடைசி கால செய்தி ஊழியர்கள் மத்தியிலே பரிமாணம்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டைமென்ஷன், டைமென்ஷன்னா அதுக்கு மீனிங் என்ன, பரிமாணம்னா என்ன அப்படின்னாக்கா அது சற்று யோசிப்பார். எல்லாராலுமே சொல்ல முடியாது. தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், முதல் பரிமாணம் லைட்டு, 2வது பரிமாணம் காலம், 3வது பரிமாணம் பொருள், அப்படி சொல்கிறத அடிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா செய்தி புக்கில் அது இருக்குது, 7 காரியங்கள் இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசி அதை வந்து சில விளக்கில் அதை அட்ரஸ் மட்டும் பண்ணியிருக்கிறார். அப்போது முதல் பரிமாணம் லைட் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெவலேஷன்ஸ் உண்டு. அதை வந்து சயின்டிஃபிக்காக மேத்தமெட்டிக்ஸில் நிறைய காரியங்களை கொண்டு தான் தீர்க்கதரிசி அதெல்லாம் கிராஷ் பண்ணி தான் அந்த செய்தி கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர் அடையாளப்படுத்தி விட்டு சென்று விட்டார். இப்போ நம்ம அதை ஒருத்தருக்கு போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சபைக்கு இருக்கிற விசுவாசிகள் மத்தியில் சொல்லணும்னா கூட அவங்க ஒரு பரிமாணம்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டாக்கே நமக்கு சொல்ல தெரியணும். பரிமாணம், இந்த பரிமாணத்துக்கும் பரிணாமத்துக்கு வித்தியாசம் உண்டு. பரிணாமம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பரிமாணம்னு ஒன்று இருக்குது. பரிமாணம்னாக்கா டைமென்ஷன், பரிணாமம் அப்படின்னாக்கா ஈவல்யூஷன், ஒன்றிலிருந்து ஒன்று வருவது. இப்போ டார்வின் தியரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கே, மனுஷ குரங்கிலிருந்து வந்தால் இப்படி, எலியிலிருந்து அது, அதிலிருந்து இது, இதிலிருந்து அது அப்படிங்கிறது ஈவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. முதல்ல ஒரு காரியமாக இருக்கும், அது அப்படியே வளர்ந்து வரும்போது அது பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறது ஈவல்யூஷன்.
பட் அது இதுவல்ல. பரிணாமம் என்பது வேற, பரிமாணம் என்பது வேற. பரிமாணம், டைமென்ஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி விளக்குவது, விசுவாசிகளுக்கு அதை எப்படி அதை கிராஷ் பண்ணும்படியாக மிக எளிமைப்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் வருகிற 28ஆம் தேதி அது உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தி. நிறைய காரியங்கள் நம்ம கடைசி கால செய்தி சபைகள் நிறைய உண்டு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம், ஒரே தேவனுடைய சத்தியம், தீர்க்கதரிசியுடைய காரியங்கள், 7ஆம் தூதனுடைய காரியங்கள், எலியாவுடைய காரியங்கள், எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படி சபை நடத்தப்பட வேண்டும், சபை சர்ச் ஆர்டர்னா என்ன, இதையெல்லாம் அநேக ஊழியர்கள் கேட்க நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அநேகர் உரத்த சத்தமாக கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து பிரசங்கிப்பார்கள். ஒரு சிலர் பிரசங்கப்படுத்த ஓங்கி ஓங்கி குத்தி பிரசங்கிப்பார்கள். ஒரு சிலர் பிரசங்கப்படுத்தல அங்கு இங்கும் ஓடி மைக்கை வச்சுட்டு எமோஷனலாக ரொம்ப ஆசுவாசப்பட்டு பிரசங்கிப்பார்கள். ஒரு சிலர் ஜனங்களை ஊக்குவிச்சு ஆமீன் போடுங்க, அல்லேலூயா போடுங்க, எல்லா கரங்களை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கூப்பாடு போட்டு அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த நேரங்களில் அவங்க உற்சாகமாய் காணப்படுவார்கள். ஆனால் சபை விட்டு வெளியே போகின்ற பொழுது பாஸ்டர் என்ன டாபிக் எடுத்தாரு, எங்கே ஆரம்பித்தார், எங்கே முடித்தார் அப்படின்னாக்க நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது. பட் அந்த நேரத்தில் ஒரு எமோஷனல் கிடைக்கும், ஒரு உணர்ச்சி கிடைக்கும். ஓ பயங்கரமாக அனல் பறக்குதுப்பா, அக்கடி ஸ்தம்பமே இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி. பட்டு பிரசங்கம் பண்ணுறவருக்கு நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோங்கிற மாதிரி இருக்காது. விசுவாசிகளும் என்ன செய்ய மாட்டாங்க, இவர் எங்கே ஆரம்பித்தார் எங்கே முடித்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஆனால் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் செய்தி போகும். ஆனால் நம்முடைய இந்த தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் எல்லா செய்திகளையும் ஆழமான கருகலான செய்திகள் கூட மிக எளிமைப்படுத்தி மிக லகுவாக எளிமையானவர்களும் புரிந்து கொள்ளும்படியாக கொடுப்பது தான் இந்த தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் இருக்கிற காரியம். ஆகவே இந்த 7 பரிமாணங்களை குறித்து இத்தனை ஆண்டுகளை நிறைய ஊழியக்காரர்கள் உண்டு அவங்க விலைக்கு காண்பித்ததாக, அதை நான் சொல்லும்போது அந்த பரிமாணம்னா என்ன அப்படிங்கிறது கூட விலைக்கு காமிச்சதாக நான் யூடியூப்புகள்லையோ அல்லது சபையில் ஏதாவது பிரசங்கங்கள்லையோ ஊழியக்காரர்கள் பேசுகிறத நான் கேள்விப்பட்டது கிடையாது. அதற்காக அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ரேங்க்லையும் நான் பேசலை. இது ஒரு கை வச்ச மிகப்பெரிய ஒரு டாபிக். இதை இந்த கடைசி நாட்களில் எப்படி 7வது முத்திரை வெளிப்படுத்தப்பட்டது, மேகஸ்தம்பத்தில் எப்படி பலமுள்ள தூதன் வந்தார், 1963 எப்படி மேகஸ்தம்பம் வெளிப்பட்டது என்ற காரியங்களை எல்லாம் நாம் பேசுகின்றோமோ அந்த காட்டிலும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மேகஸ்தம்பத்துக்கும் இந்த 7 பரிமாணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா இந்த 7 பரிமாணங்களை குறித்து ஒரு அறிவு தெளிவு வேணும். இதை தெரிஞ்சாதான் ராப்சர் போகணுமா, இல்லைன்னா போக முடியாதா அப்படியெல்லாம் கேட்கலாம். அப்போ நம்ம கேட்டே போகலாம். சபை காலங்கள் தெரிஞ்சாதான் ராப்சர் போக முடியுமா, 7 முத்திரைகள் தெரியாட்டா ராப்சருக்கு போக முடியாதா, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தாலே போதும், நம்ம பரிசுத்தமான ஜீவம் இருந்தாலே போதும், இதெல்லாம் தெரியணும் என்ன அவசியம் இருக்குது அப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம். பட் தீர்க்கதரிசி மணவாட்டிக்கு இந்த கடைசி நாட்களில் என்ன வேணும் அப்படிங்கிறது அவர் பிரிட்ஜ் பண்ணிட்டார். அப்போது அந்த செய்தியை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். சில காரியங்கள் முழுமைப்படுத்தி பேசியிருக்கிறார், சில காரியங்களை அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறார். ஏற்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மெசேஜ் 60 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த செய்திகளை என்ன செய்யணும், இன்றைய நாட்கள் இருக்கிற ஊழியக்காரர்கள் அதை விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி அதை அழகாக அவர்களுக்கு கொண்டு போகணும். பெர்னாம் சொல்லியிருக்காருப்பா, அவர் சொல்லிட்டார், அதை அப்படியே விசுவாசி, நீ அதுக்கு மேலே போக வேண்டாம், புக்கை படி போதும், அவர் சொல்கிறத நீ அப்படியே ஏற்றுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசியுடைய செய்தியை கோணம் மாறாமல், அவர் சொன்னதுக்கு மிகாமல், அவர் சொன்னதுக்கு குறையாமல் அதே ரெவலேஷனில் அதே கோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போது ஒரு கடினமான ஒரு செய்தி கூட மிக எளிமைப்படுத்தி ஜனங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களை உற்சாகம் அடைஞ்சு ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களில் பலப்படுவாங்க. ஆகவே தான் திருச்சி கூட்டத்தில் இந்த 7 பரிமாணங்களை குறித்து எடுக்கிற செய்தி விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, கடைசி கால செய்தியில் இருக்கிறதா ஊழியக்காரர்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் அதை கேட்டுட்டு மற்ற உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கு சொல்லும் போது மிக எளிமைப்படுத்தி சொல்லலாம். யாராவது ஒருவரை கொண்டு தேவன் என்ன செய்வார், இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். எல்லாருமே மனவாட்டிகள் தான். ஆனால் மனவாட்டிகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்துருக்கிறார். எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். அந்த கிஃப்டின் அடிப்படையில், அந்த வரத்தின் அடிப்படையில் காரியங்கள் செயல்படும். கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே
இந்த 7 பரிமாணங்களை குறித்துதான காரியங்களை இந்த 7 பரிமாணங்களில் பைபிளில் இருக்குதா? பைபிளில் 7 பரிமாணங்கள்னு வார்த்தை இருக்குதா? இதுதான் 7 பரிமாணம்னு பைபிள் சொல்லுதா? அப்படிங்கிறது கேள்வி ஒன்று இருக்குது இல்லையா? இந்த 7 பரிமாணங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? பிரணாம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா? பைபிளில் இருக்குதா? ரெண்டாவது, இந்த 7 பரிமாணங்கள் நமக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஏதாவது கிளாஷ் ஆகிருக்குதா? ஏதாவது லிங்க் ஆகிருக்குதா? அல்லது 7 பரிமாணங்கள் தீர்க்கதரிசியுடைய ஊழியங்களில் லிங்க் ஆகிருக்குதா? இந்த 7 பரிமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மனவாட்டியினுடைய ஜீவியத்தில் அது எப்படி லிங்க் ஆகும்? இந்த 7 பரிமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் லிங்க் ஆகும்போது அது எப்படி ராப்சர் ஃபெய்த்தை கொண்டு வருது? எப்படி நம்முடைய சரீரம் மறுரூபமாகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது? நம்முடைய மைண்டு அண்டு சோல், அதாவது இருதயம், ஆத்மா, இதெல்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படிங்கிற காரியங்களே இந்த செய்திகள் கேட்கின்ற பொழுது பரவசம் அடையலாம். நிச்சயமாக தெரியும், ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்ட்டு. ஆகவே தான் திருச்சி கூட்டத்தில் அது சிறிய செமினார் தான். ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். முடிந்த அளவு வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் ஒரு ஃபோனில் எனக்கு தகவல் கொடுத்தா நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வருகிறோம், இத்தனை பேர் வருகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு நலமாக இருக்கும். அதே போல் வெளியூர்லேருந்து வருகிற ஊழியக்காரர்களுக்கு, திருச்சி மாவட்டத்தை தவிர வெளியூர்லேருந்து யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு போய் அந்த பயண கட்டணத்தை நாங்கள் கொடுப்போம். அதே போல் அதுக்கான மதிய உணவு உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மாலை வேளையில் தேநீர் மற்றும் தின்பண்டங்கள் உங்களுக்கு சிற்றுண்டி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக கட்டணம் உள்ள மீட்டிங் போகிறதுக்கு கட்டணம் வேணுமா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா? ஏதாவது வேறு ஏதாவது ஃபீஸ் இருக்குதா அப்படின்னா இல்லை, எல்லாமே எதுவுமே நாங்கள் வாங்குறதில்ல. உங்களுக்கு தெரியும், நான் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறதில்ல. கூட்டத்தை வச்சோம்னாக்கா பிரதர் எனக்கு கூட்டத்துக்கு காசு கொடுங்க அப்படின்னு எங்கள் சபை விசுவாசிகளை தவிர வேறு யார் இடத்துல கூட்டம் வச்சுருக்கிறேன், சாப்பாட்டுக்கு பணம் செலவாகுது அல்லது இதுக்கு செலவாகுது, நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் கேட்பது கிடையாது. குறிப்பாக மீட்டிங்கில் நாங்கள் காணிக்கை எடுக்க மாட்டோம். காணிக்கை பெட்டியும் இருக்காது. காணிக்கை ஒரு பாடலை பாடி கூட்டத்திற்காக, கத்தருக்காக, ஊழியத்துக்காக காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்களுக்கு காணிக்கை செலுத்தலான்ட்டு ஒரு பாட்டை போட்டு காணிக்கையெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆகவே நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆகவே உங்களுக்கு மதிய உணவுக்கான காரியங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் பயண கட்டணை கொடுத்து விடுவோம். விசுவாசிகள் எல்லாருமே கலந்து கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன் எங்கள் சபையின் சார்பாக. ஆகவே அந்த கூட்டம் நடத்தப்படுகிற இடம் ஹோட்டல் அருண் அப்படிங்கிறது திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்குது ஹோட்டல் அருண். அங்கே ஒரு மினி ஹால், அது ஒரு ஏசி ஹால். அந்த மினி ஹாலில் கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தாலும் சரி, ஹோட்டல் அருண் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு மினி ஹால் இருக்கும். அதுதான் அங்கே நாங்கள் ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் வச்சுருப்போம். பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வரலாம், யார் வேணுமானாலும் வரலாம். கடைசி கால செய்தியில் இருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். ஸ்தாபன சகோதரர்களுக்கு அல்லது மாற்று மத சகோதரர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்காது. கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே சகோதர சகோதரிகளுக்கு இது பிரயோஜனமான கூட்டமாக இருக்கும். ஒருவேளை பிரதர் எங்கள் அவ்வளோ தூரமெல்லாம் எங்களால் வர முடியாது, எங்கள் வரக்கூடிய சூழ்நிலையே கிடையாது, ரெண்டாவது இட நாள் லீவு கிடையாது, ஆகவே எங்களுக்கு அந்த செய்தியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டம் முடிஞ்ச உடனே 2 நாட்களில் வழக்கம் போல் நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் அந்த செய்தியை பதிவு செய்வோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கொள்ளலாம். வருகிறவர்கள் கூட்டத்துக்கு வாங்க, வராதவங்க நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் பாருங்கள். தொடர்ந்து அந்த தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவை கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.